என்னைக்கும் இல்லாம என் மேல ஏன் அவ்வளவு அக்கறை? எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு தனி பாசம் தான். அப்புறம் ஏன் என்ன விட்டுட்டு போன? அதுவா, ஒரு சின்ன கோவம், அதனாலதான் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இப்பயா வந்த? அதையே கேக்குற? பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலையாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லு பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டேடி கிட்ட போய் எனக்கு அந்த ஆண்டிய பிடிக்கல, மம்மிய கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். எங்க சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா ஆண்டிய வெளிய அமிச்சிட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள்ள இது? உங்க பொண்டாட்டிகிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். வாங்க மாப்பிள்ள. கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எப்ப கூட்டு போறீங்க? அவ மட்டும்னா இப்பவே கூட்டிட்டு போயிருவேன். அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போச்சுட்டான். அவ சொன்னாப்புல நாங்க வந்துருவோமா? அவ கூட இருக்கிறதா சொன்னது உங்களே இல்ல, வேற யார? அவகிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், பிடிவாதம், பொறாம, இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கீங்க. வாடி. பாத்தீங்களா இது கொடுமையை? பாத்தீங்களா? எலி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா? பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல, நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்தி இருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. இருடா. ஏன் மாப்பிள்ள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தானே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி, இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா? இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தவனா? அத அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா? இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பேரு தாயிலடி. அதோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவளாண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதப்பா, இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறது மட்டும் இல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சாரதா, சாரதா, சாரதா. சாரதா எங்க பாத்தீங்களா? பாக்கலமா. சாரதா விளையாட வந்தாளா? இல்லையே. சாரதா வந்தாளா? இங்க வரலமா. சாரதாவை காண பாத்தீங்களா? இல்லையம்மா. இல்லையா? சாரதாவை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையம்மா. இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. எங்கேயும் புள்ள நீ பெத்திருந்தாதானே புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்கதான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா.
குழந்தை எங்கன்னு தெரியலையே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படியும் தேடி கண்டுபிடிச்சது. மனசை அழுத்திக்காம வீட்டுக்குள்ள போமா. சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையே, என்னாச்சு? இல்ல, விளையாடிட்டு இருந்த குழந்தைய காணோம். என்னது? என் குழந்தை காணுமா? என் குழந்தை என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவுனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர், சேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தைய நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அதுக்கும் என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அட வாங்கம்மா போலாம். ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த போய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரியை வச்சிருக்காங்க. பெத்த பிள்ளை தன்னை விட இந்த அம்மா மேல பிரிய வச்சிருக்காங்கிற பொறாமையிலதான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்த மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? ஆமா. இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? ஆமா. இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது மூணும் திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. இல்ல, நான் இல்ல. சாரதா சாகல. அவ செத்திருக்க முடியாது. சாரதா மேல நான் எவ்வளவு அவள நான் இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவள? என்ன நம்புங்க மருது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முடிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணம் ஆயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முடிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க? உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. அந்த நினைப்பு ஒண்ணு போதாதா? நான் உங்களையா சந்தேகப்படுவேன்? நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம் தான், நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனைய சந்தேகப்படுவாங்க. ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தைய பிரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காகத்தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்ல. இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், செய்வீங்களா? தெரியும், உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க நிரபராதி நிரூபிக்கணும். அதானே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல. எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசை போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல இருந்துதான். மருது, நான் உங்க மனைவியை பார்க்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கும் காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணினவங்களும் இல்லம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது ஏன் தப்புதான். அதுக்காக நான் அவங்க கால்ல வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன்.
இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது.